மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் எல்லா விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கும். நேற்று பார்த்த மாதிரி இன்னைக்கு அந்த விஷயமோ இல்லை மனிதர்களோ கிடையாது. அப்படி ஒரு மனுஷன் தினம் தினம் பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மாற்றம் இது. இது இருக்கிற போது ரொம்ப என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஒன்ஸ் மாறினதுக்கு அப்புறமா முன்னாடி இருந்ததே நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதுதான் டெம்பரேச்சர், வெப்பநிலை. நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, காலையில் ஒரு வெப்பம் இருக்குது, மதியம் சூடு ஜாஸ்தியாக இருக்குது, ஈவினிங் அதை விட கொஞ்சம் கம்மி, நைட்டு கொஞ்சம் கூலாகுது. நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு மழை பெய்யும், வெப்பநிலை மாறும், எல்லாமே மாறும், நம்ம மனசும் மாறும். அந்த மாதிரி கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு அழகான மேஜிக் அப்படிங்கிறது தான் இந்த டெம்பரேச்சர், வெப்பநிலை அப்படிங்கிறது. அது பற்றின சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் குட் மார்னிங் ஆதித்யன்ஸில் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள் அண்ட் ஆண்டி, வணக்கம். நான் ஆர்ஜி ரஞ்சித். இந்த டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலையை நம்ம 3 யூனிட்ஸாக அளவு பண்ணுறோங்க. 1 சென்டிகிரேட் இல்லைனா செல்சியஸ், 2வது ஃபாரன்ஹீட், 3வது கெல்வின். இந்த கெல்வின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்படாத ஒரு பெயராக இருக்கும். இது இன்டர்நேஷ்னலாக பல நாடுகள் இந்த கெல்வின் அப்படிங்கிற இந்த அளவை தான் யூஸ் பண்ணுறாங்க. யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபாரன்ஹீட் அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த சென்டிகிரேட், செல்சியஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம நியூஸ் சேனலெல்லாம் வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்கிறப்போ 40 டிகிரி செல்சியஸு, 45 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் 100 தொட்டுருச்சு அப்படின்னாக்கா அது 100 டிகிரி செல்சியஸ் கிடையாது, 100 டிகிரி ஃபாரன்ஹீட். அங்கே அந்த 100 டிகிரி அடிக்கிற போது மட்டும் நம்ம ஃபாரன்ஹீட்டை யூஎஸ் கிட்டேருந்து அப்படி லைட்டாக கடன் வாங்கிக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, படிச்சிருப்போம் கெமிஸ்ட்ரிலையுமே கூட. ஒரு தண்ணீருடைய அதிகபட்ச குளிர்ச்சி அளவு, அதிகபட்ச அதோடைய பாய்லிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ். அதே நம்ம ஃபாரன்ஹீட்டில் கணக்கு பண்ணுறப்ப 32 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கெல்வின் அப்படிங்கிறது இங்கே நம்ம யூஸ் பண்ணல, நம்ம செல்சியஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு பர்டிகுலர் இடத்துடைய குறைஞ்சபட்ச வெப்பநிலையை அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்சல்யூட் ஜீரோ அப்படிங்கிறது செல்சியஸில் பார்க்குற போது -273.16 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டில் கணக்கு பண்ணுறப்ப -459.69 டிகிரி ஃபாரன்ஹீட். நம்ம ஏசியை 16 வைக்கிற போதே இப்படி குளிருது. இந்த அளவு அப்சல்யூட் ஜீரோவில் நம்ம போய் நின்னா அப்படி சல்லியாக உடஞ்சிருவோம், அந்த அளவுக்கு குளிர்ச்சி. அண்டு இப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்ல வேண்டியிருக்கு. உலகத்திலேயே அதிக வெப்பம் எப்போ பதிவாயிருக்கு அப்படின்னா நம்ம ஊரில், நம்ம நாட்டில் அக்னி நட்சத்திரத்தின் போது மே மாதத்தில் பதிவாகவே இல்லை. 1992 வருஷம் லிபியா நாட்டில் 57.8 டிகிரி செல்சியஸில் வெயில் வாட்டி வதச்சிருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் ஒரு ஆம்லேட் அப்படியே ரோட்லேயே போட்டு உடைக்கலாம், அந்த அளவுக்கு வெயில். இதே அளவு குளிர் எந்த அளவுக்கு மைனஸில் போயிருக்கு அப்படின்னாக்கா, அண்டார்டிகாவில் 1983 -89.2 டிகிரி செல்சியஸ்க்கு வெதர் அவ்வளோ டவுன் போயிருக்கான். இதுதான் இருக்கிறதுலே பதிவு செய்யப்பட்டதுலேயே ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ கண்டிப்பாக இந்த டெம்பரேச்சர் சம்மந்தப்பட்ட இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போவே பார்த்தீங்கன்னா வெயில் காலம் தான், முடிஞ்ச அளவுக்கு உடலை ஹைட்ரேட்டாக வச்சுப்போம். 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு அரசு அறிவுறுத்துகிறாங்க. வயசானவங்க, குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள் தயவு செஞ்சு வெயிலில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வெளியே சுற்றுறதை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். நிறைய தண்ணி குடிப்போம். வீட்டுக்கு யாராவது ஒருத்தங்க வராங்க டெலிவரி பண்ணுறதுக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கும் தண்ணி கொடுப்போம். லியோனார்டோ டிகாப்ரியோ ஆஸ்கார் மேடையிலேயே ஒரு விஷயம் சொன்னார், கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த கிளைமேட்லேயும் சரி, டெம்பரேச்சர்லேயுமே சரி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அப்பப்போ நியூஸில் நம்ம கேள்வி போடுவோம், கடலுடைய மட்டம் ரொம்ப உயர்ந்துக்கிட்டே வருது, அண்டார்டிகாவில் பனிகளுடைய பாறைகள் கரைஞ்சிக்கிட்டே வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னாக்கா நீங்கள், நான், நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், நம்ம பண்ணக்கூடிய அந்த
சில தப்பான விஷயங்கள் தான். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சிக்கிட்டு நம்ம என்விரான்மெண்ட்டோட ஒத்து வாழ்கிறோம் அப்படின்னாக்கா இந்த நேச்சர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு அழகானது. அதை ஒழுங்காக பாதுகாப்போம், அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதை அழகாக கொடுப்போம். இன்னொரு முக்கியமான தேவையான நமக்கு ரொம்ப ரிலேட் பண்ணிக்கூடிய இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்து குட் மார்னிங் ஆடியன்ஸ்லேருந்து மீட் பண்ணுறேன். டாடா பாபாய், see you from Orange 8 Lajit. நன்றி.